இப்போ என் முடி வந்து நான் பாதிக்கு மேலே வளர்த்துருக்கேன். நான் எவ்வளோ கட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நான் கட் பண்ணிட்டேன் ஷார்ட்டா. அதுக்கப்புறமா வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து 2 மந்த்ஸ்லேயே வந்து இந்த அளவுக்கு நான் வளர்த்தாச்சு. இன்னும் 1 மந்த் கேப் இருக்கு. ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ வளருதுன்றத நம்ம பார்ப்போம். ஸோ நான் சொல்ற இந்த நேச்சுரல் ரெமிடீஸ் மட்டும் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதுவே போதும். அது மட்டும் இல்லாம ஃபுட் இன்டேக்கும் வந்து நம்ம சேனல்ல குடுத்துருக்கேன். அதையும் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க சூப்பரா இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அதாவது ஹேர் ஃபாலுக்கு ஒரு அமேசிங்கான ஒரு ஹேர் பேக் தான் நான் இன்னைக்கு குடுத்துருக்கிறது. இது ஹேர் ஃபால மட்டும் கண்ட்ரோல் பண்ணாதுங்க. ஹேர் குரோத்த டபுள் மடங்கா இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது உங்க முடி வந்து ரொம்ப நாறு மாரி, ரொம்ப வந்து வறண்டு போயி, ரொம்ப முடி கொட்டி, சின்னதா இருக்குன்னு நெனைக்கிறவங்க கூட வந்து இந்த ஹேர் பேக்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வர வர வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட முடி வந்து நல்லா நரம்பு மாரி ஸ்ட்ராங்கா வளருங்க. இது வந்து முடிய மட்டும் ஸ்ட்ராங் ஆக்குறது இல்ல, ஸ்கேல்ப்பையும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி, ஹேர் ஃபால ரெடியூஸ் பண்ணி, ஹேர் குரோத்த நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி குடுக்கும். இந்த ஹேர் பேக்க வீக்லி ட்வைஸ் நீங்க ரெடி பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அமேசிங் ரிசல்ட் கிடைக்கும் ஹேர் குரோத்ல. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35+ இயர்ஸ் ஆகுது. பட் என்னோட ஹேர்ல வந்து ஒயிட் ஹேர்ஸே கிடையாது. நான் இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ஹேர் டைஸோ, இல்ல ஹேர் டையோ எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ரெமிடீஸ் மட்டும் தான். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் குரோத் ஹேர் ஆயில். இத மட்டும் தான் நான் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரது. இது கூடவே வந்து ஃபுட் இன்டேக்கும் நான் வந்து எடுத்துக்கிறது. இந்த 3ம் தான் வந்து என்னோட ஹேர் குரோத்க்கு வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட்டா வந்து அதாவது ஹேர் குரோத் பண்றதுல வந்து எனக்கு ரொம்பவே கை குடுத்த ஒரு விஷயம். என்னோட பழைய ஹேர் குரோத் ஜர்னிய வந்து பார்த்திருந்தீங்கன்னா, நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு எவ்ளோ வந்து முடி கொட்டி போயி, நான் வந்து ஃபுட் இன்டேக்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாம, தலையில சரியா எண்ணெய் வைக்காம, எவ்வளவோ வந்து லைஃப்ல வந்து அந்த ஹேர்னால வந்து நான் பாதிச்சுட்டேன்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டோரியை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோஸ் பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து நம்மளோட ஹேர் குரோத்ல வந்து எந்த அளவுக்கு இவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் குரோத், ஹேர் ஆயில் வந்து நல்லாவே ரிசல்ட் தருது. நெறைய பேர் வந்து எனக்கு டெய்லி கமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம புக்கிங்ஸும் வந்து நெறைய பேர் பண்ணிட்டே இருக்கீங்க. அது நெறைய பேர் வந்து 1 லிட்டர் கேட்டுட்டு இருக்கீங்க. பட் வந்து 500 ml அண்ட் 200 ml இது 2மே அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து என்னோட கோம்ஸ் ஹேர் குரோத் ஹேர் ஆயில் புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்னோட கான்டாக்ட் நம்பரான 9444342349 இந்த நம்பருக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா வந்து எவ்ரி வீக் ஃப்ரெஷ் பேட்ச் மட்டும் தான் நம்ம கிட்ட அவைலபிள். ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சுன்னா வந்து கவலைப்படாதீங்க. 2, 3 டேஸ்லயே வந்து உங்களுக்கு வந்து ரீஸ்டாக் பண்ணிடுவேன் எப்படியும். ஏன்னா வந்து அதுக்குள்ள அதாவது ஒரு பேட்ச் காலியாக போகுதுன்னா, அதுக்கு முன்னாடியே வந்து அந்த 2, 3 டேஸ் முன்னாடியே வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து சோக் ஆகி அந்த ஹேர் ஆயில்ல வந்து நல்லா வந்து அந்த நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸோட பவர் வந்து நம்மளோட ஹேரை வந்து நல்லா பிளாக்காகவும், திக்காகவும், லாங்காகவும் வளர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க நம்மளோட வீடியோல என்ன ஹேர் பேக் போட்டிருக்கேன், அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் என்ன, என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன் அப்படின்றத வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக்குக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் தான். மஞ்சள் வாழைப்பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் தூக்கி போடணும் அப்படின்னு நினைக்கிற வாழைப்பழத்தை கூட நம்ம இந்த ஹேர் பேக்கில் யூஸ் பண்ணுறப்போ நம்ம முடிக்கு வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இதை வந்து தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நான் தண்ணியே ஊற்றாமல் அப்படியே வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் தான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வாழைப்பழ பேஸ்ட்டையும் வந்து நம்ம இந்த தயிர் கூட வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். தயிர் கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பழம் தண்ணி ஊற்றாமல் அப்படியே வந்து கிரைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாழைப்பழம் வந்து நம்ம டைரெக்டாக தலையில் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி துகள் துகளாக வந்து ஒரு மாதிரி வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி வந்து ஹேரில் வந்து ஸ்டிக் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வாஷ் பண்ணுறப்போ ரொம்ப க்ளீனாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெல்லிஸான கிளாத்தில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழத்தை மட்டும் வந்து போட்டு நம்ம நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா வாழைப்பழம் வந்து அரைக்கிறப்போ நம்ம எதுவுமே தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்போ தான் இந்த மாதிரி வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நம்மளோட ஹேர் பேக் கிடைக்கும். இப்போ இந்த தயிரையும் வாழைப்பழத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் நம்ம ஹேரில் சேர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறமா தலையை வாஷ் பண்ணாத மாதிரியே இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட மாதிரி இந்த மாதிரி ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வந்து ஹேர் பேக் கிடைக்கும். இப்போ இது கூடவே நான் சேர்க்க போகிறது எக் ஒயிட் தான். எக் ஒயிட் வேணுன்றவங்க நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம்.
ஸோ எக் ஒயிட் இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்க வந்து நீங்கள் ஆலோவேரா கூட வந்து இந்த பனானாவை வந்து அரைக்கிறப்போ சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஹேர் வந்து டேமேஜாக இருக்குன்றவங்க முழு முட்டையும் நம்ம வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்றவங்க வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எக் ஒயிட் மட்டும் கூட வந்து சேர்த்துக்கலாம். பட் ஃபுல் எக் ஆட் பண்ணுறப்போ உங்களோட முடியோட டெக்ஸ்சர் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேரில் வந்து ப்ரீவியஸ் டேவே வந்து நல்லா வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். நம்மளோட கோம்ஸ் ஹேர் க்ரோத் ஹேர் ஆயில் தான் எப்போவுமே நான் வந்து ஹேரில் அப்ளை பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்கேல்ப்லேருந்து முடி எட்ஜ் வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவு ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறப்பவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செக்ஷனாக பிரித்து நம்ம ஜென்டில் மசாஜ் மாதிரி பண்ணி அப்ளை பண்ணுறப்போ ஸ்கேல்ப்பில் வந்து நல்லா டீப்பாக வந்து இந்த ஹேர் பேக் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா ஊறி நம்மளோட ஹேரோட கண்டிஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்ப்பை வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும் இந்த ஹேர் பேக்கு. ஸோ இதை அப்ளை பண்ணுறப்பவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீட் பாடி கூட வந்து இது ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேரை வந்து நல்லா திக்காக வளர்க்குறதுக்கு இந்த ஹேர் பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்வெர்ஸ் மெத்தடில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஜென்டில் மசாஜ் பண்ணி தலையை வந்து நல்லா கொண்ட மாதிரி கட்டி விட்டுருங்க. கட்டினதுக்கப்புறமா வந்து கவர் பண்ணி ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க. ரொம்ப கோல்டு பாடினா 15 மினிட்ஸ்லேயே நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். ஸோ 30 மினிட்ஸ் கழிச்சு இப்போ நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஹேர் பேக் போட்டு தான் நான் என்னோட ஹேரை வாஷ் பண்ணியிருக்கேன். நீங்களே எப்படி இருக்குன்னு என்னோட ஹேர் பாருங்கள். இல்லாமல் நிறைய பேர் வந்து ஹேர் ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதோட ஃபுல் வீடியோ வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் நேச்சுரலாக கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணலாம். அதே ஹேர் ஆயில் தான் நானும் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.